ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? என் பேர் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா, சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் காய்க்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்து தேங்காய், மிளகு கொஞ்சம், கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு அதையும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லவங்கம், பட்டை, அன்னாத்திப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கணுங்க. அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும். கட் பண்ணி வச்ச வெங்காயமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டணும். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு அதுவும் வதங்கிட்ட பிறக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம ஊற வச்ச சிக்கனையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒன்னோட ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூட்டு சிக்கன் நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. இது மாதிரி வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். கிரேவி தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னே அதுக்கப்புறம் கொச்சோன்னு கிரேவி ரெடிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.